உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை அறுவடை திருநாளாக கூறுகிறார்கள். பொங்கல் பண்டிகையானது 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று இந்த நான்கு தினங்களுக்கும் தனித்தனி சிறப்பு உள்ளது. அதில் போகி பண்டிகை பற்றி பார்ப்போமானால், போகி அன்று கடந்த போகத்தில் செய்த விவசாயத்தில் அவர் ஓய்வில்லாமல் விவசாயத்தில் ஈடுபட்டதுனால அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தி அவர் களை கொத்து, கலப்பை, மம்மட்டி, கடப்பாரை போன்ற கருவிகள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த பழைய உடைந்து போன களை கொட்டருடைய பிடி, அருவாவுடைய பிடி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவைகளுக்கு புதுசாக இப்போ பிடியை செய்வதும், அந்த கலப்பையை பழுது பார்த்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வைப்பதும், மாடுகளை குளிப்பாட்டி அவர்களை கொம்பெல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கு கொம்புக்கு பல்வேறு வண்ணங்களை பூசுவதும், வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அத்தனையுமே தூக்கி கொண்டு போய் போட்டுவிட்டு, அதாவது சுத்தமாக கழுவ கூட முடியாமல் அந்த காலத்தில் பானை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதனால் பானை, அதாவது மண்பானைகள், மண்ணால் செய்த பல்வேறு பாண்டங்கள் அப்போது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அந்த பாண்டங்களை அது உடஞ்சி கொஞ்சம் வடும்பு உடஞ்சி அல்லது கொஞ்சம் ஓட்டையாகி இப்படிலாம் இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் பழைய கிராமங்களில் தை மாதம், மார்கழி மாதம் கடைசி நாள் அன்னைக்கு வீட்டில் பயன்படுத்திய பாய், வீட்டில் பயன்படுத்திய பழைய பெட்ஷீட்டு, பழைய துணிகள், என்னங்க பழைய உடைந்து போன கலப்பைகள், உடைந்து போன களை கொத்து போன்ற அத்தனையுமே கொண்டு போய் தூக்கி போடுறதுக்கு கழிச்ச சட்டின்னு சொல்லுவாங்க. கழிச்ச சட்டி, கழிச்ச பாத்திரங்களை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதையும் மீறி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆற்றுல, குளத்தில் கொண்டு போய் போடுற பழக்கம் கூட இருந்துச்சு. அதையெல்லாம் போட்டது போக மீதி இந்த களத்து மேட்டில் அங்கங்கே கதிர் அறுத்து விவசாய விளைபொருள் சிதறி கிடந்தது எல்லாத்தையும் கூட்டி, வீட்டில் சிதறி கிடந்த அத்தனையும் கூட்டி, வீடு கூட பராமரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது அந்த வீட்டில் என்னென்ன சேதாரம் ஏற்பட்டதோ அவைகளெல்லாம் பொறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வெளியே வைத்து தீ வைத்து கொளுத்துவார்கள். அதுதான் போகி பண்டிகையில் சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அப்படி மார்கழி மாத கடைசியில் பனியில் அந்த வேலையை செய்ய முடியாதனால அடுத்த கணக்கை தை மாதம் முதல் தேதியில் தொடங்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தை மாதத்துக்கு முதல் நாளிலே இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு காப்பு கட்டுறதுன்னு ஒன்று செய்வாங்க. காப்பு கட்டுறதுல காப்பு கட்ட நிகழ்வு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டுறதுன்னா அந்த ஊரில் எல்லா வயல்வெளிகள்லையும் வாய்க்கால் மேடு, அந்த குளத்து மேடு, வயல் வரப்புகள்லாம் போய் பார்த்திங்கன்னா அங்கே பூளைப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கும். அது மிகப்பெரிய மருத்துவ குணம் படைத்தது. பூளைப்பூ, ஆவாரம்பூ, வேப்ப இலை, மா இலை, இந்த 4ஐயும் பறிச்சுட்டு வீடுகளுக்கு 4 பக்கமும் சொருவி வைப்பார்கள். அது தலைவாசலில் சொருவார்கள், மாட்டு கட்டுத்துறையில் தருவார்கள், கட்டுத்துறையை சுற்றி வைப்பார்கள், ஊரினுடைய முனையில் கொண்டு போய் வைப்பார்கள். அப்போ இன்றோடு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற தமிழ் பழஞ்சொல்லுக்கு ஏற்ப அவர்கள் பழையனை அத்தனையும் கழித்து விட்டு புதியனை பூத்தி வாழ்வதை தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தினுடைய முதல் படியாக இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே இது இப்படி அந்த பூளைப்பூவெல்லாம் கொண்டு வைத்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வீட்டை சுத்தப்படுத்திட்டு அடுத்த நாள் தை பொங்கல் வைப்பதற்கான பொருட்களை வாங்கி சேகரிப்பார்கள். போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாம் தீயிட்டு கொளுத்தி விட்டு முடிந்தவரை பார்த்திங்கன்னா தந்தைமார்கள், தாய்மார்கள் தன்னுடைய மருமகளையும் அழைத்து விருந்து வைப்பதை பழக்கமாக. அதே மாதிரி உறவினர்கள் யாரெல்லாம் தன்னை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு முதல் பொங்கல், தலைப்பொங்கல்னு சொல்லுவாங்களேன், தலைப்பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்பா இன்றைக்கி கல்யாணம் ஆகி முதல் பொங்கல் ஆச்சு, மாமனார் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் அத்தனை பேருமே அதை கேட்பார்கள். அதை பொங்கலுக்கு மருமகனையும் மகளையும் அழைத்து அல்லது மகளையும் மருமகனையும் அழைத்து அவங்க ஒரு சீர்வரிசை செய்து புத்தாடை கொடுத்து, பேரன் பேத்தி இருந்தால் அவர்களை சீராட்டி பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்து அவங்களை
3 நாட்கள் வந்து குதூகலமாக வந்து விழாக்களை கொண்டாட வைத்து திருப்பி அனுப்புவதற்கு போகி பண்டிகை தான் வந்து முதல் நாளாகிறது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை பார்த்து இன்னொருத்தர் அப்போ தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த போகி பண்டிகையை வந்து விமர்சையாக கொண்டாடுவார்கள். இதுதான் போகி பண்டிகை.